கவனித்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் போட்டி போட்டு வேலை பார்த்து பணம், புகழ், நற்பேறு சம்பாதிக்க நினைக்கிற நாம் நிறைய நேரங்களில் நம் கவனத்தை இழந்து தவிக்கிறோம். இதனால் நல்ல வாய்ப்புகளை கூட சில நேரங்களில் தவற விட்டு விடுகிறோம். இதனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று இருந்தது. அதை பார்த்த நிறைய நபர்கள் வேலை கேட்டு நேர்காணலுக்கு அங்கே சென்றார்கள். எல்லாருமே ஒரு அரங்கத்தில் உட்கார வைத்தார்கள். எல்லாருக்கும் வினாத்தாளும் விடை எழுதுவதற்கான தாளும் கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த நிறுவனத்தின் மேலாளர் பேசுகிறார். இந்த வினாத்தாளில் 10 கேள்விகள் இருக்கிறது. 10 கேள்விக்கும் உங்களுக்கு 5 நிமிஷம் கால அவகாசம் வழங்கப்படும். நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை 5 நிமிஷத்துக்கு உள்ளே எழுதி முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 5 நிமிடம் நேரம் வழங்கப்படுகிறது. நேரமும் ஆரம்பமானது. எல்லாருமே நேரம் குறைவாக கொடுத்திருக்கிறார்கள் என்று 5 நிமிடத்திற்குள் கடகடவென்று பதில் எழுதி வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவசரமாக பதில் எழுத ஆரம்பித்தார்கள். 5 நிமிடம் முடிகிறது. அந்த மேலாளர் எல்லாரிடமும் வரிசையாக விடைத்தாள் வாங்கி கொண்டு செல்கிறார். போட்டியில் கலந்து கொண்ட நபர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். நேரம் ரொம்ப குறைவாக கொடுத்ததால் என்னால் 4 கேள்விக்குத்தான் பதில் எழுத முடிந்தது. மற்ற நபர்களும் சொல்கிறார்கள், என்னால் 5 கேள்விக்குத்தான் பதில் எழுத முடிந்தது. என்னால் 7 கேள்விக்கு மட்டும்தான் முடிந்தது. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அதில் 2 நபர்கள் மட்டும் எந்த கேள்விக்கும் பதில் எழுதவில்லை. அந்த நபர்கள் வெற்றுத்தாளை, எம்டி பேப்பர் கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்ட அந்த மேனேஜர் சொன்னார், எந்த கேள்விக்குமே பதில் எழுதாத இந்த 2 பேர்தான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய தகுதியானவர்கள் என்று சொன்னார். இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார்கள். இது என்னங்க, பதில் எழுதிய நாங்கள் அங்கே வேலை செய்ய தகுதியில்லாதவர்கள் என்று சொல்கிறீர்கள். பதில் எழுதாமல் இவர்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் தான் வேலைக்கு தகுதியானவர்கள் என்று சொல்கிறீர்கள். எப்படி என்று மேனேஜரை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு அந்த மேனேஜர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் உங்கள் கையில் இருக்கும் வினாத்தாளை பாருங்கள். அந்த வினாத்தாளை எடுத்து 10வது கேள்வியை படியுங்கள் என்று சொன்னார். உடனே எல்லாருமே கையில் இருக்கும் வினாத்தாளை எடுத்து வேகமாக பார்த்தார்கள். அந்த வினோத கேள்வியானது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது. அதாவது 10வது கேள்வியானது மேலே இருக்கிற எந்த கேள்விக்கும் பதில் எழுத தேவையில்லை என்றிருந்தது. ஆகையால் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் அளிக்க தேவையில்லை என்று சொன்னார். அந்த 10வது கேள்வி படித்த எல்லாருக்குமே எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் வாயடைத்து போய்விட்டார்கள். அடக்கடவுளே என்று ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக போகிறார்கள். இந்த கதையினை படித்து நாம் சிரிக்கிற விஷயம் கிடையாது. உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ஏனென்றால் இன்றைய நிலையில் நிறைய நபர்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கவனத்தை எல்லாத்தையும் தொலைத்து விடுகிறோம். அதனால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனிக்க கூட மறந்து விடுகிறோம். நாம் என்ன செய்தாலும் 1 நிமிடம் பொறுமையாகவும் கவனமாகவும் அதை கையாளும் போது நாம் எந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் வெற்றியை நோக்கி முன்னேற முடியும். இது போன்ற இனிமையான கதைகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.